ஃப்ரெண்ட்ஸ், ஆடி பண்டிகைனாவே எங்கள் ஊர் சைடில் வந்து தேங்காய் சுடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு முறைப்படி எப்படி தேங்காய் சுடலாங்கிறத பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தேங்காவெல்லாம் ஃபுல்லாக அந்த நார் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே வந்து இருக்கிற நாரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி கத்தியோ கம்பியோ விட்டு ஒரு ஹோல் போட்டு அந்த தேங்காய் தண்ணியை தனியாக எடுத்து விட்டுக்கலாங்க. ஃபில்லிங் தான் ரொம்ப மெயின். அதுக்காக எள்ளு, நாட்டு சக்கரை, அவல், பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேங்க. இந்த ஃபில்லிங் வந்து ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. இது எங்கள் வீட்டு முறைப்படி இதை மிக்சியில் போட்டு நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. ஏன்னா சின்ன தேங்காய், பெரிய தேங்காய்னா அப்படியே முழுசாகவும் நம்ம போட்டலாம். இதை ஃபில் பண்ணிவிட்டு இருக்கிற தேங்காய் தண்ணியை உள்ளே விட்டு இதில் மஞ்சள் குங்குமம் அந்த தேங்காய்க்கு தடவிக்கலாங்க. இதை வந்து குச்சியில் வச்சு விறகடுப்பில் சுடுவாங்க அந்த காலத்தில். இப்போ எல்லாம் வந்து விறகடுப்பில் சுடாதனால கேஸ் அடுப்பில் சுடுறதுனால கொஞ்சமாக கோதுமை மாவில் கொஞ்சம் மஞ்சள் வந்து கலந்து இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதை அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கிறேங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து அடுப்பில் நல்லா அந்த ஓடு வந்து கருப்பாகி வெடிக்கிற அளவு நம்ம சுட்டு எடுத்தோம்னா அருமையான தேங்காய் சுடுறது. இது நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.